புல்லட்ல பிக்கப்பே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, தெளிவாக சொல்றேன். இது வந்து 350 ப்ரோ. எனக்கு வந்து பிக்கப்பே இல்லை என் வண்டிக்கு அப்படின்னாங்க. சரி ஓகே ப்ரோ, நான் உங்களுக்கு வந்து 500 கிளச் பிளேட் வந்து போட்டு தரேன். 500 கிளச் பிளேட் 350 நான் போட்டு தரேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு 350 கிளச் பிளேட் நம்ம மாட்டிட்டு இருக்கிறது 500. எனக்கு பிக்கப் நல்லா வேணுன்றவங்க இந்த மாதிரி 500 கிளச் பிளேட் தாராளமாக போடலாம், நல்லாவே இருக்கும். இது வந்து 500 கிளச் பிளேட் அசம்பிளி. ஸோ பாருங்க, ஃபுல்லாக செட்டாக தான் மாற்றுறோம் நம்ம. அதே மாதிரி ஜென்யூன் ஸ்பார் தான் நம்ம யூஸ் பண்றோம். கம்பெனி ஒரிஜினல் ஜென்யூன் ஸ்பார் தான். நான் காட்டுறேன் பாருங்க. 2 வண்டிக்கு ஒரே வேலைக்கு வந்திருக்கு. கிளாசிக்கு ஸ்டாண்டர்ட் 2 வண்டிக்குமே நம்ம வந்து 500 கிளச் பிளேட் அசம்பிளி அப்படி செட்டா வாங்கி மாத்துறோம். எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க்குமே இல்லை, ஒரிஜினாலிட்டி ஃபிட்டிங் தான். இந்த 2 வண்டியுமே ஒரே வேலைக்கு தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ பிக்கப் இல்லை, எனக்கு பிக்கப் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே ப்ரோ, 500 அசம்பிளி வாங்கி நான் உங்களுக்கு செட் பண்ணி தரேன். பிக்கப் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு 350 கம்பேர் பண்ணும்போது 500 சிசி பிக்கப் நல்லாவே இருக்கும். எல்லா வண்டிகளுக்குமே போடலாம், நம்ம டைரக்ட் ஃபிட்டிங் தான் புல்லட் வச்சிருக்கவங்களுக்கு. ஸோ இந்த 2 வண்டிக்குமே நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். கிளாசிக் 350 ஒன்று. ஸோ காட்டுறேன் பாருங்க. கிளாசிக் 350க்கு நம்ம 500 கிளச் பிளேட் அசம்பிளி மாற்ற போகிறோம். ஒரிஜினல் தான் மாற்ற போகிறோம், ஸ்டாண்டர்டுக்கும் மாற்ற போகிறோம். எல்லாம் பக்காவாக கழட்டி